அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் நடுக்கம், பதற்றம், ஸோ அது சம்மந்தப்பட்ட அதை சரி செய்வதற்கான ஒரு யோகா பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சந்தேகத்தை நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த பதிவு வந்து நம்ம போடுறோம். இந்த பதட்டம், உடல் நடுக்கம், இந்த கை கால் நடுக்கம்லாம் எதனால் பெரும்பாலும் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த நரம்பு செல்கள் வந்து பலவீனமாக இருந்தாலோ, இல்லை நம்மளோட மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த செல்கள் வழியாக வரக்கூடிய அந்த தகவல், அந்த சிக்னல் வந்து நமக்கு சரிவர கிடைக்கல அப்படின்னாலும் இந்த நடுக்கம், பதற்றம்லாம் வந்து ஏற்படும். இது நார்மலாக வந்து வயது ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா இந்த உடல் நடுக்கம்லாம் ஏற்படும். ஏன்னா நம்மளோட அந்த நரம்பு செல்கள் வந்து பலவீனம் அடைகிறது, அந்த செல்களோட அளவு குறையிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஏற்படும். இப்போ மற்ற செல்கள் எல்லாமே ரீஜென்ரேட் ஆகும். இப்போ உடம்புல மற்ற செல்கள்லாம் என்ன செய்யும்னா நாளடைவில் அழிஞ்சு போகும், திரும்ப இன்னொரு செல் வந்து ஜென்ரேட் ஆகும், அது நிறையா செல்களை வந்து உருவாகும். ஆனால் இந்த நரம்பு செல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஜென்ரேட் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம பிறக்கும்போது நமக்கு என்ன செல்கள் இருக்குதோ அதே செல்கள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஆயுள் முழுக்க இருக்குது. ஸோ நாளடைவில் இந்த செல்கள் வந்து குறையுமே தவிர கூடுறதில்லை. ஸோ அந்த மாதிரி அந்த செல்கள் வந்து குறைஞ்சாலோ இல்லை ஏற்கனவே அந்த செல்கள் பலவீனமாக இருந்தாலும் இந்த மாதிரியான பதட்டம், கை கால் நடுக்கம்லாம் ஏற்படும். இது போக மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, இந்த போதைப் பொருட்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திகிட்டே இருக்குது. இவங்களாம் அந்த சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு செல்கள்லாம் பாதிப்புள்ளாகும். ஸோ அந்த நடுக்கங்கள்லாம் ஏற்படும். இதுக்கு அவங்க நிறையா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, நிறையா சாப்பாடுகள் சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் ரிசல்ட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த யோகா பயிற்சிகளை நீங்கள் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா இது மூளை சம்மந்தப்பட்டது தான். ஸோ மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி உடம்புல இருந்து மூளைக்கும் அந்த சிக்னல் போகணும். இப்போ மூளை வந்து இந்த கையை அசைக்கணும் அப்படின்னா மூளை ஒரு சிக்னல் கொடுத்தா தான் நமக்கு இந்த கை வந்து அசைவு ஏற்படுத்தும். அதே மாதிரி இங்கே ஒருத்தங்க தொடுறோம், நம்ம இந்த மாதிரி அடிபடுது, ஸோ இந்த உணர்ச்சிகளை நமக்கு மூளைக்கு கடத்துறதும் இந்த சிக்னல் தான், இந்த நரம்பு செல்களோட அந்த வேலை தான். ஸோ இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்போட எண்டு பகுதிக்கு தான் வந்து நம்ம அந்த பயிற்சியை வந்து மெயினாக கொடுக்கணும். ஸோ ஒரு உடலில் முடிவு பகுதி அப்படின்னா, இப்போ கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கையோட முடிவு பகுதி பார்த்திங்கன்னா இந்த விரல் தான். ஸோ இந்த விரலோட எண்டு. அதே மாதிரி கால் விரல், அதே மாதிரி தலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உச்சந்தலை, அந்த மூளை பகுதி. ஸோ இந்த மாதிரி உடல் எண்டு அப்படிங்கிற இந்த இடம் வரைக்கும் நமக்கு சிக்னல் போகணும். அதுக்கான பயிற்சிகளை கொடுக்கும்போது சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை நார்மலாக ரொம்ப வராது அப்படின்னா, ஏற்கனவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க, அப்புறம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்க, சைக்கிள் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ரெகுலராக வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பதட்டம், நடுக்கங்கள்லாம் வந்து வராது. உடல் வேலை பண்ணலை, அந்த மாதிரி நம்ம சும்மாவே இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உக்காந்தே வேலை பார்ப்போம் இல்லையா, ஸோ இவங்களுக்குலாம் நார்மலாக வந்து வர ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஸோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நரம்பு தளர்ச்சி, இந்த நடுக்க பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதனால் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறவங்க, ஆக்டிவாக வேலை செய்கிறவங்க, தன்னோட ரெகுலரான வேலைகளை ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வேறு மாதிரி அப்படி செய்யலாமா, இந்த மாதிரி மாற்றி செய்யலாமான்னு அந்த வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்குறவங்க, ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கும் இந்த நடுக்கம் பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. சரி, எனிவே அது எப்படி இருந்தாலும் அதை இப்போ இந்த பயிற்சிகள் மூலமாக நீங்கள் இதை சரி செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட இந்த கை விரல்களுக்கான ஒரு சின்ன பயிற்சிகளை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையை நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு இந்த விரலெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ விரலுக்கு மட்டும் இந்த பயிற்சி. ஸோ எல்லா விரலையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம், திரும்ப க்ளோஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு 10 டைம்ஸ் செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். சிலவங்களுக்கு ரொம்ப நேரம் கையை நீட்டி வச்சுருக்க முடியாது. அதனால் ஒரு 10 டைம்ஸாக வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கையை இந்த மாதிரி நீட்டி வச்சு உங்களோட 2 உள்ளங்கையும் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இங்கே எப்படி நம்ம நமஸ்காரம் வைப்போம் இல்லையா, ஸோ சாமி கும்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு உங்களோட உள்ளங்கையை நல்லா அழுத்தி வச்சுட்டு உங்களோட விரலை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி கேப் வச்சுக்கணும். ஸோ இப்படி க்ளோஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஓப்பன் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணால் உள்ளங்கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்களோட எல்லா விரலையும் மட்டும் வெளிப்பக்கமாக தள்ளணும். ஸோ இந்த மாதிரி தள்ளணும். ஸோ பெருவிரலில் தள்ளுங்க, இது தள்ளாட்டாலும் பரவாயில்ல. இந்த மற்ற 4 விரல்களையும் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக தள்ளி ஹோல்டு பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கையை ரொம்ப நேரம் நீட்டி வச்சு பண்ண முடியலை, வலி இருக்குது அப்படின்னா ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு திரும்ப இன்னொரு தடவை கையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த விரலை மட்டும் அப்படி வெளி பக்கமாக தள்ளணும். ஸோ நீங்கள் தள்ளும்போதே தெரியும். ஸோ அந்த ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு விரலுக்கு வந்து ஒரு நடுக்கம், ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். ரைட், ரிலாக்ஸ். ஸோ இதே தான் நீங்கள் நீட்டி வச்சு தான் பண்ணணும். அப்படி எனக்கு நீட்டி வச்சே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ விரலை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இடைவெளி வச்சுக்கோங்க. ஒரு விரலுக்கும் வச்சுட்டு இப்போ என்ன செய்யுங்க, இந்த விரலெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1. ஸோ உள்ளங்கையை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். விரலை எவ்வளோ தூரம் தள்ளணுமோ இந்த வெளி பக்கமாக எப்படி தள்ளணும். நீங்கள் இப்படி தனித்தனியாக இப்படி கையை வச்சு தனித்தனியாக நம்ம தள்ளுறதுக்கும் ஸோ இதை இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம், 10 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு விரலாம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா நீங்கள் திரும்பவும் விரலுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது வந்து இந்த விரலுக்கான ஒரு பயிற்சி. ஸோ இதே மாதிரி இப்போ காலுக்கு ஒரு சின்ன பயிற்சியும் ஒரு ஆசனமும் நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதிரி 2 காலையும் நீட்டி உட்காந்துக்கோங்க. ஸோ நீட்டி உட்காந்துட்டு இப்போ கையோட எண்டில் நம்ம எப்படி விரலுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி கால் எண்ட்லேயும் இந்த விரலுக்கு சும்மா கையை கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி பின்னாடி கை வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம முந்தின வீடியோலாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பண்ணோம். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது, விரலை சேர்த்து மடக்க வராது, ஒரு விரலாக தனித்தனியாக வரும். ஸோ எல்லாராலையும் இந்த மாதிரி உடனே பண்ண முடியாது. நீங்கள் வேணால் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சிலவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு மூளைக்கு வந்து நல்லா நேரடியான ஒரு தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க ரொம்ப எளிமையாக தான் தெரியும். ஆனால் ஸோ இந்த மூளையோட கமாண்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஆசனம் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஜானுசரசாசனா. ஸோ நம்மளோட இந்த நரம்பு மண்டலங்களை மொத்த நரம்பு மண்டலங்களையும் நமக்கு ஒரே நேரத்தில் அந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆசனம் பார்த்திங்கன்னா இந்த ஜானுசரசாசனா. ஸோ இப்போ இந்த ஆசனத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதிரி காலை நீட்டி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி சைடில் காலை மடக்கி உங்களோட பாதம் வந்து உங்களோட தொடையில் இந்த மாதிரி படுற மாதிரி வச்சுக்கணும். இந்த காலை இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு உடம்புல இருந்து கொஞ்சம் ரொம்ப நேராக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ அப்படியே ஹேண்ட்ஸ் அப். இப்போது எந்த பக்கம் காலை கிராஸாக வச்சுருக்கீங்களோ லைட்டாக டேர்ன் பண்ணிக்கணும். திரும்பிட்டு இப்போ மெதுவாக முன்னாடி குனிஞ்சு இந்த பாதத்தை நீங்கள் பிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாராலையும் உடனே வந்து பிடிக்க முடியாது. சிலவங்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், சிலவங்களுக்கு பக்கத்தில் போயிடும், சிலவங்களுக்கு பிடிக்க முடியுது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப நேரம் பிடிச்சி நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டாம். பிடிச்சி பாருங்கள், திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு எந்த வழியுமே இல்லை, என்னால் ஈஸியாக பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா ஹோல்டு பண்ணி மெதுவாக குனிஞ்சு நெத்தியை வச்சு உங்கள் முட்டியை தொட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆரம்பத்தில். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. இப்போ எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிலவங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த முட்டியை மட்டும் ஆரம்பத்தில் ரொம்ப தூக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால் நரம்புகள்லாம் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும், பின்னாடி முதுகு நரம்புகள்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனாலே அந்த பயம், பதட்டம், அந்த உடல் நடுக்கங்கள்லாம் வந்து இந்த ஆசனம் மூலமாக வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த பக்கம். ஸோ 2 பக்கம் பண்ணிடணும். நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் பண்ணிவிட்டு விடக்கூடாது. ஸோ எந்த பயிற்சியுமே நமக்கு 2 பக்கம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி காலை கிராஸாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி
பிடிக்கணும். பிடிச்சி அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விடணும். ஓகே, திரும்ப இன்னொரு தடவை இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்க முடியலாம், சரி இதுக்கு நீங்கள் பெல்ட் ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க முடியலாம், ஒரு டவல் ஏதாவது வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டு என்ன செஞ்சுக்கலாம், கீழே குனிஞ்சு பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த ஜானுசரசாசனத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஆரம்பத்தில் ஒரு 5 டைம்ஸ் செய்யுங்க. ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்கள் 2 டைம்ஸ் நல்லா ஒரு 30 கவுண்டு வந்து ஹோல்டு பண்ணி 2 டைம் பண்ணாலே போதும். ஸோ காலையிலையும் சாயங்காலமும் இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ ஆசனம் செஞ்சு முடித்த உடனே எப்போதுமே நார்மலாக 2 மூச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த கை விரல்கள் கால்களுக்கு பயிற்சிகள் பார்த்தோம். அது போக நம்ம அந்த ஒரு ஜானுசரசாசனா பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பிராணசக்தி நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த நடுக்கம் பதட்டங்கள்லாம் ஏற்படும். ஸோ அப்போ மூளையில் இந்த ஆக்சிஜன் லெவல் நம்ம கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து சில மூச்சு பயிற்சிகளையும் நம்ம அதுக்கு ஒரு ஆசனங்களையும் பார்ப்போம். ஸோ மூச்சு பயிற்சி அப்படின்னா நிறைய வெரைட்டி மூச்சு பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் அவ்வளோத்தையும் நான் பழக முடியுமா, செய்ய முடியுமா, டைம் இருக்காது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எளிமையாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மலாக என்ன செய்யணும், மூச்சை உள்ளே ஹோல்டு பண்ணி விடணும். கும்பக பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணக்கூடாது, ஒரு 10 கவுண்ட் மட்டும். இதை நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணோம். நல்லா மூச்சு இழுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு விடணும். ஓகே, நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்து உங்களோட லங்ஸில் ஹோல்டு பண்ணி வைங்க, வயிற்றுக்கு கொண்டு வர வேண்டாம். ஒரு 10 கவுண்ட் அப்படியே உள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு விடணும். ஸோ இந்த மூச்சை அடக்கி பயிற்சி பண்ணுறதுல ரேஷியோ இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ரேஷியோ இது பண்ணாட்டாலும் இந்த மாதிரி குறைவான நேரத்தில் ஹோல்டு பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 தடவை வந்து டெய்லி வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். இந்த மூளையில் அந்த ஆக்சிஜனோட அளவு வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதனாலே இந்த நடுக்கங்கள் பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் சரியாகும். ஓகே, ஸோ இப்போ மூளைக்கு ரத்தோட்டத்தை அதிகரிக்கிறது. இப்போ நம்ம மூச்சு பயிற்சி வந்து ஆல்ரெடி பண்ணுறோம். அதனால் நமக்கு என்னவா இருக்குது, ஆக்சிஜன் லெவல் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலும் அந்த மூளைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுனால என்ன செய்யலாம், இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் அர்த்த சிரசாசனா. ஆக்சுவலாக சிரசாசனா தலைகீழ நிற்கணும். ஸோ எல்லாராலையும் உடனே பண்ண முடியாது. இது வரைக்கும் நான் யோகாவே பண்ணதில்லை, எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இருக்கிறவங்க சிரசாசனா வந்து நேரடியாக போட முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த அர்த்த சிரசாசனத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. ஸோ கால் மேலே உட்காரணும். ஸோ உட்காந்துட்டு என்ன பண்ணால் உங்களோட கை விரல்களை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். ஸோ கை விரலை லாக் பண்ணி இந்த மாதிரி கீழே வைக்கணும். ஸோ எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, உங்களோட இந்த கை எல்போ வரைக்கும் தான் மெஷர்மெண்ட் இருக்கணும். ஸோ இந்த அளவில் வச்சுக்கோங்க. கை விரலை லாக் பண்ணி கீழே வைக்கணும். கீழே வந்து விரிப்பு ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ வெறும் தரையிலையோ இந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். ஒரு டவல் ஏதாவது மடித்து இந்த மாதிரி மேட் ஏதாவது போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இந்த கைக்கு இடையில தான் நீங்கள் தலையை வைக்கணும். கை மேலே வந்து சிலவங்க தலையை வைப்பாங்க. இந்த மாதிரி கை மேலே தலையை வைக்கக்கூடாது. ஸோ கை வந்து தலையை சுற்றி தான் இருக்கணும். அப்போ கை இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட தலையை அப்படியே சென்டரில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட கால் முட்டியை மட்டும் தூக்குனிங்கன்னா இந்த அர்த்த சரசாசனா வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நடந்து பார்க்கலாம். அப்படியே ஸ்டே பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். முட்டியை மட்டும் கீழே வச்சுட்டு அப்படியே கால் மேலே உட்காரலாம். ஸோ நல்லா மூச்சு இழுத்துடுங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 30 வினாடி வரைக்கும் இருக்கலாம். ரெகுலராக பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 50 வினாடி 100 வினாடி வரைக்கும் பயிற்சி பண்ணலாம். ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களால பண்ண முடியாது, கழுத்தில் வலிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களாம் உடனே வந்து ரிலீஸ் பண்ணிடணும். திரும்ப ஒரு தடவை கையை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க.
ஸோ தலையை இந்த மாதிரி சென்டராக வைங்க. கை சப்போர்ட்டுக்கு தான் இருக்கணும். எல்போவில் தான் பேலன்ஸ் இருக்கணும். உங்களோட கை மொழியில் தான் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு ட்ரைபாய்டு மாதிரி உங்களோட தலை, இந்த கை 2 மொழி, இந்த 3லையும் இந்த பேலன்ஸ் வந்து சமமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தலைக்கு மட்டுமே ரொம்ப லோடு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அர்த்த சரசாசனா 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். ஓகே, நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஸோ இந்த ஆசனத்தை புதுசாக பண்ணுறவங்க கழுத்துக்கு கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். ஸோ கழுத்தை அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட், திரும்ப அப்படியே சைடில் ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. மேலே அப் டவுன். ஓகே. ஸோ இப்போ இந்த அர்த்த சரசாசனம் வந்து உங்களுக்கு மூளைக்கு ரத்தோட்டத்தை அதிகப்படுத்துறதுனால நிறைய பலன்கள் உண்டு. இப்போ இந்த உடல் நடுக்க பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது, இது நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். ஸோ உடம்பும் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். நான் இப்போது 2 நாள் செய்தேன், 1 வாரம் செய்தேன், எனக்கு இதுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு இல்லாமல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியும். அதுக்கப்புறம் மற்ற பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்கோங்க. சில முத்ராஸ்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் முத்திரைகள்லாம் வந்து கற்றுட்டு பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த உடல் நடுக்கம், இந்த பதற்றம், இந்த நரம்பு தளர்ச்சி, இந்த பிரச்சனைகள் வந்து சீக்கிரமே சரியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.